Hi all, welcome to Sai Shopping. ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவ் வந்திருக்கோங்க. கொஞ்சம் ஏதாவது டெக்ஸ்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஃபோன் நம்பர் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். மேலேயே கண்ணாடி வேற. கலரே மாற மாட்டேது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கிறிஸ்டல்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்மளோட கிறிஸ்டல்ஸ் மார்னிங்ல இருந்து போடலாம்னு கொஞ்சம் அப்படியே டிலே ஆயிட்டே வந்துருச்சு. ஸோ கிறிஸ்டல்ஸ் பார்த்துருவோமா? உங்களுக்கு ஏதாவது கிறிஸ்டல்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணணும், ஏதாவது क्वेश्चंस இருந்தா தாராளமா போஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான கிறிஸ்டல் என்ன யூஸ் பண்ணணும்ங்கறதும் நான் சொல்றேன். யூசுவலி நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் சொல்லலாம். எப்பவுமே நம்ம ஸ்டார்ட் பண்றது 7 சக்ரா கிறிஸ்டல் தான். 7 சக்ரா கிறிஸ்டல் என்னன்னா ஹெல்த், வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டிக்காக தான் யூஸ் பண்றது. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும், மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும், பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் 7 சக்ரா பிரேஸ்லெட் நம்ம அணியலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 7 சக்ரா பிரேஸ்லெட் நீங்க போடும் போதே நிறைய விஷயங்கள், நிறைய ஒரு குழப்பங்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா கூட நீங்க இந்த 7 சக்ராலேயே வந்து சரி பண்ணலாம். இல்ல எனக்கு பர்டிகுலரா இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனைக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்கணும், சோ அதுக்கு நான் செப்பரேட்டா கிறிஸ்டல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஜென்ரலா யூஸ் பண்றதுதான் நம்ம 7 சக்ரா. நம்ம பாடியில இருக்க 7 சக்ராஸையும் கிளென்ஸ் பண்ணி நம்ம சக்ராஸ கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கிறதுக்கு 7 சக்ரா பிரேஸ்லெட் நம்ம யூஸ் பண்றோம். பர்டிகுலர் சக்ராஸ்க்கான பிரேஸ்லெட்டும் இருக்கு. பர்டிகுலரா வந்து நம்மளோட பிரச்சனைகள், ஏதாவது ஃபேமிலி இஷ்யூக்கு, பணம், படிப்பு, ஹெல்த் இஷ்யூஸ், பர்டிகுலரா இந்த ஹெல்த் இஷ்யூக்கு தான் இந்த வேணும் அப்படிங்கறதும் இருக்கு. சோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு இந்த 7 சக்ரா பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலாம். 7 சக்ரா பொதுவாவே காமனா நம்மள மனம் அமைதி, எதையுமே திங்க் பண்ண வைக்காம ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். தென் பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் சம்பந்தமா ஏதோ எனக்கு டிராப்பா இருக்கு, டவுனா இருக்கு, எனக்கு வந்து என்னோட ஆரா ரொம்ப டவுனா இருக்கு ஃபீல் பண்றேன், அந்த மாதிரி டைம்ல இது எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது 7 சக்ரா பிரேஸ்லெட். ரம்யா மேம், உங்களுக்கு சில்வர்ல வேணும் அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். 1 வீக் டைம். நீங்க இந்த 7 சக்ரா பிரேஸ்லெட் வந்து நான் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு உங்களுக்கு சில்வர்ல வேணும் அப்படிங்கறத நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க உங்களுக்கு. தென் இது எப்படி கிளென்ஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற மெத்தட்ஸும் நாங்க உங்களுக்கு சொல்லிடுவோம். கீழே கொடுத்திருக்கேன் பாருங்க நம்பர் 7200110781 8056090133. இந்த 2 நம்பர்லயுமே உங்களோட புக்கிங்ஸை நீங்க போட்டுக்கலாம்.
உங்களோட queries-உம் நீங்க போடலாம். எனக்கு இந்த இஷ்யூக்கு நான் இதை போடலாமா அப்படின்ற queries இருந்தாலுமே தாராளமா நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா உங்களுக்கான ரிப்ளை கொடுத்துட்டே தான் இருப்போம். இந்த 7 சக்கரா பிரேஸ்லெட் காமனா எல்லாத்துக்குமே பொதுவான, நம்ம ஒரு பொதுவா ஒரு பிரச்சனைக்கு நம்ம போடுறோம் இல்லையா, சோ அந்த மாதிரி பொதுவான இஷ்யூக்கு நல்ல ஒரு பண வரவு கொடுக்கும். எனக்கு எதுவுமே பெருசா இல்லைங்க, பட் மைல்டா ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னு எனக்கே சொல்ல தெரியல, எனக்கு ஒரு உள்ளுணர்வு ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக நீங்க 7 சக்கரா யூஸ் பண்ணலாம். 7 சக்கரா சில்வர்லயும் அவைலபிள், எல்லா பிரேஸ்லெட்டுமே சில்வர்ல அவைலபிள். உங்களுக்கு எல்லாமே பெண்டன்ட்டோ சில்வர்ல அவைலபிள். என்ன மாதிரி ஜெம் ஸ்டோன் வேணும்னாலும், செமி பிரிஷியஸ் ஸ்டோன் வேணும் அப்படின்னாலும் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில்வர்ல அவைலபிள் இருக்குங்க. கஸ்டமைஸ்டு தான், நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். சோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்க பண்ணலாம். நம்ம கிட்ட கார்னெட் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி ஆமையில கார்னெட் ஸ்டோன் அவைலபிள் இருக்கு. சில்வர் தான் இது நான் போட்டிருக்கிறது கார்னெட். கார்னெட் எதுக்குன்றதும் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வீடியோல சொல்றேன் கண்டிப்பா. கார்னெட் ஸ்டோன் ஆமை ரிங்ல வேணும் அப்படின்னா அவைலபிள். சைஸ் சொல்லுங்க, 1 வீக் ஆஃப் டைம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். 1 வீக் ஆஃப் டைம்ல என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கான பிரைஸும் நீங்க வாட்ஸ்அப் வந்துருங்க, பிரைஸ் வாட்ஸ்அப் வந்துருங்க. கலட்டி காட்டுட்டா, ஐயோ கழட்டி காட்டுறேன். இந்த 7 சக்கரா பிரேஸ்லெட் சில்வர் அண்ட் நார்மல் ரெண்டுமே அவைலபிள். வேணுங்கிறவங்க குவிக்கா உங்க புக்கிங்ஸ போட்டுக்கலாம். நான் இந்த நிறைய பேர் என்கொயரியில வந்து ஆமை ரிங் அவைலபிளான்னு கேட்டிருந்தீங்க. ஆமை ரிங் நம்ம கிட்ட கார்னெட் ஸ்டோன்ல அவைலபிள் இருக்கு. கார்னெட்ல ஆமை ரிங், கார்னெட் வந்து மணி ஃப்ளோக்கு யூஸ் பண்ற ஸ்டோன். தென் நம்ம மூட்டு வலி சம்பந்தமான இஷ்யூக்கும் யூஸ் பண்ணலாம். ஹெல்த்துக்குமே வெல்த்துக்குமே பணம் சார்ந்த விஷயத்துக்கு கார்னெட் ஸ்டோன் சென்டர் ரிங்ல போடுறது ரொம்ப நல்லது, கார்னெட் ஸ்டோன். சோ இந்த ஸ்டோன் ஆமை ரிங்ல நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க, இல்ல உங்களுக்கு பிளெயினா தான் வேணும், எனக்கு ஆமையில வேண்டாம் அப்படின்னாலும் பிளெயினாவும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். இல்ல எந்த கிறிஸ்டல் வேணும்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் ஃபார்ம்ல பண்ணி கொடுக்கலாம், பெண்டன்ட் ஃபார்ம்லயும் பண்ணி கொடுப்போம். சில்வர்ல மட்டும் தான் கஸ்டமைஸ்ட் அவைலபிள், நார்மல்ல கஸ்டமைஸ்ட் அவைலபிள் கிடையாது. இது சில்வர் ரிங், நான் காமிக்கிறதுக்கு பியூர் சில்வர் ரிங். இது என்னோட ரிங், உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்க புக்கிங் போட்டுக்கலாம். தென் பாத்தீங்கன்னா ரோஸ் குவார்ட்ஸ் எப்பவுமே எனக்கு ரொம்ப விருப்பமான ஸ்டோன், உங்களுக்கு தெரியும். ரோஸ் குவார்ட்ஸ் நம்ம ஃபேமிலியில என்ன மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும், நம்ம வெளியில போற இடத்துல நமக்கு என்ன மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நிறைய பேர்ட்ட பேசவும் தயக்கம் இருக்கும், நமக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கும், ஒரு ஹாப்பினஸே இல்லாம இருப்போம். நம்மளே ஒரு மாதிரி நம்ம என்ன போய் பேசுறது, சரி அமைதியா இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணும் உங்களுக்கு அந்த இடத்துல. ஆனா ஜாலியா இருக்கணும்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லும். பட் உங்களால அந்த ஹாப்பினஸ் வந்து வெளிக்காட்ட முடியாது. ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு உங்களுக்கும் இருக்க ஒரு மனக்கசப்பு, உங்களால பேச முடியாது அவங்க கிட்ட. பட் உள்ளுணர்வு அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லும், ஆனா நம்ம பேச மாட்டோம். அந்த மாதிரி ரோஸ் குவார்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ் கொடுக்குங்க. ரோஸ் குவார்ட்ஸ் மனசை ரொம்ப ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் போடும்போது யாரோடய நீங்க பிரச்சனை இருந்தா கூட அந்த பிரச்சனையுமே, இப்போ நான் ஒரு பர்சனை மீட் பண்ண போறேன், அவங்களுக்கு எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, பட் இந்த சூழ்நிலை அவங்களை நான் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு கூட நமக்கு இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி டைம்ல இந்த ரோஸ் குவார்ட்ஸ் நம்ம வேர் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி ரொம்ப அமைதியாவும் நல்ல ஒரு பாண்டிங்குமே உங்களுக்கு கிரியேட் ஆகும். நல்ல ஒரு பாண்டிங் கண்டிப்பா கிரியேட் ஆகும். ரோஸ் குவார்ட்ஸ் பிரேஸ்லெட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன இஷ்யூ இருந்தாலும், ஒரு மனஸ்தாபம் இருக்கு, மூஞ்சி கொடுத்து பேசிக்க மாட்டேங்கிறோம், எங்களுக்கு எப்பவுமே ஒரு ஃபைட் வந்துட்டே இருக்குன்னா கம்பல்சரி நீங்க ரோஸ் குவார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணும், ஹாப்பியா இருக்கும். பிள்ளைங்களும் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க, நம்ம அவங்களோட வந்து பெருசா கனெக்ட் ஆக முடியல அப்படின்னும் போதுமே நீங்க பண்ணலாம். நாட் ஒன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பசங்க அப்படி கிடையாது, ஆபீஸ் போறவங்க, கலீக்ஸோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபேமிலி சொந்தக்காரங்களோட இருக்கு, என்னால அக்கம் பக்கமே இருக்கும் அப்படின்னும் நீங்க ரெகுலராவே இந்த ரோஸ் குவார்ட்ஸ் நீங்க வேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாமே ஹீலிங் பண்ணி, பிராணிக் ஹீலிங் முறைப்படி ஹீலிங் பண்ணி தான் உங்களுக்கு வரும். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லயே நம்பர் கொடுத்திருக்கேன், வீடியோலயுமே நான் நம்பர் போட்டிருக்கேன், அந்த நம்பர்ல உங்களோட புக்கிங்ஸ போட்டுக்கோங்க. ரோஸ் குவார்ட்ஸ் பிரேஸ்லெட் அவைலபிள். இதுல பெண்டன்ட்டும் அவைலபிள் இருக்கு. ரோஸ் குவார்ட்ஸ்ல பெண்டன்ட் ஆல்சோ அவைலபிள். சில்வர் ஹூக்கோட பெண்டன்ட் இருக்கு. நீங்க பிரேஸ்லெட்டா போட முடியல, நீங்க பெண்டன்ட்டும் நீங்க வாங்கலாம். இல்ல உங்களுக்கு மினரல்ஸோட, இந்த மாதிரி மினரல்ஸோட பெண்டன்ட் வேணும் அப்படின்னாலும் பெண்டன்ட் அவைலபிள் இருக்கு. ரிங் ஃபார்ம் வேணும்னா கூட நீங்க எல்லாமே கஸ்டமைஸ்டு தான், நீங்க ரிங் ஃபார்மும் வேணும்னா வாங்கிக்கலாம். தென் பாத்தீங்கன்னா டர்காய்ஸ் ப்ளூ எதுக்காக யூஸ் பண்றோம், ஃபெரோசான்னு சொல்லுவாங்க, டர்காய்ஸ் ப்ளூ சொல்லுவாங்க. இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் growth லெவலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு புதுசா ஒரு பிசினஸ் சர்ச் பண்றோம், நம்ம பிசினஸ்லயே நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரணும், அடுத்தடுத்த லெவல் growth ஆகிறதுக்கு,
தென் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பர்சனுக்கு வந்து அதுல ஒரு ஹையர் பொசிஷன்ஸ் கிடைக்க, இன்கிரிமெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும், அதுல வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு ஒர்க் பண்றவங்க ஏசி ஆன் பண்ணி விட்டுறா, அந்த ரூம்ல ஆன் பண்றேன். சோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் நீட் இருக்கு, என்னோட அடுத்த லெவல் growth போகணும், இல்ல நான் எதையுமே பண்ணலப்பா, ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா இன்னும் என்னால ஸ்டார்ட் கூட பண்ண முடியல, எனக்கு ஒரு பிளாக் இருக்கு அப்படின்னும் போது நீங்க டர்காய்ஸ் ப்ளூ வாங்கி யூஸ் பண்ணுங்க. டர்காய்ஸ் ப்ளூ யூஸ் பண்ணும் போதே நீங்க ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு ஜாப் அமையலாம், ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடந்துட்டே தான் இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லா கிறிஸ்டலுக்கும் எப்பவுமே உண்டுங்க. இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் growth லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு டர்காய்ஸ் ப்ளூவை தாண்டி வேற எந்த ஸ்டோனுமே கிடையாது. நீங்க ஒர்க்ல இல்ல, புதுசா தேடுறேன், புதுசா ஒரு தேடுறேன், அது சக்சஸ்ஃபுல்லா வேணுங்கிறவங்களுக்கு கம்பல்சரி டர்காய்ஸ் ப்ளூ யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ப்ரொமோஷன்ஸ் அண்ட் இன்கிரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும்னா கண்டிப்பா நீங்க வந்து டர்காய்ஸ் ப்ளூ வாங்கி யூஸ் பண்ணுங்க. தென் பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் எது வந்தாலும் நமக்கு தேவை ஒரு பணம். பணம் எப்பவுமே தேவை இருக்கும் இல்லையா? சோ பணம் தேவைக்கு எனக்கு மணி வேணும், மணில எனக்கு இஷ்யூ இருக்கு, எனக்கு பணம் வந்து எனக்கு வேணும், எனக்கு வருமானம் நல்லா வரணும், நான் பண்ற தொழில் எனக்கு வருமானம் நல்லா வரணும், என் கையில பணம் வந்து தங்கவே மாட்டுது, அப்படியே செலவாயிட்டே இருக்கு, தண்ணி மாதிரி செலவாயிட்டே இருக்கு, என்கிட்ட நிக்கிறதே கிடையாது அப்படின்ற எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி கேசஸ் நீங்க மணி மேக்னெட் யூஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு மணி ஃப்ளோ இருக்கும். பணம் நின்னு மீன்ஸ் யூஸ்ஃபுல்லா செலவாகும். நீங்க ஒரு விஷயத்த வாங்கறதுக்கு, ஒரு நகை வாங்கவோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு, இல்ல ஒரு கிரெடிட்ட குடுக்க கூட, ஒரு கடன் அடைக்க கூட நமக்கு ஒரு பணம் வந்து உழைக்கிற பணம் நம்ம கையில நின்னாதானே கொடுக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் பே பண்றதை தாண்டி நம்ம ஒரு கடனை அடைக்கலாம் அப்படிங்கறது வந்து மைண்ட்ல இருக்கும். பட் நம்மளால பண்ண முடியாது. சோ பணம் நம்ம கையில வந்தாலே ஒரு 10 ரூபா வருதுன்னா 20 ரூபாய் நமக்கு செலவு இருக்கு, எனக்கு பணம் தங்கவே மாட்டேங்குது, எனக்கு பணம் தேவை இருக்கு அப்படின்றவங்க இந்த மணி மேக்னெட் யூஸ் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா கிரீன் அவென்ச்சரிங், ஹெமடேட், தென் பாத்தீங்கன்னா சிட்ரின், டைகரை, பைரட், இது வந்து 4-5 கிறிஸ்டலுமே உங்களுக்கு காம்பினேஷன்ஸா இருக்கும். இந்த மணி மேக்னெட் பிரேஸ்லெட் நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு மணி அட்ராக்ஷன், மணி ஃப்ளோ, இது எல்லாமே நல்லா இருக்கும். இத நீங்க வாங்கி நீங்க இந்த பிரேஸ்லெட்ஸ் எந்தெந்த பிரேஸ்லெட் எந்தெந்த கையில யூஸ் பண்ணணும், அதை எப்படி கிளென்ஸ் பண்ணணும், அதை எப்படி வந்து நீங்க போடணும், எல்லாமே நாங்க வந்து ஆஃப்டர் பர்ச்சேஸ் தான் சொல்லுவோம். நீங்க வந்து பிஃபோர் பர்ச்சேஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டோம். நீங்க ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்களே உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் கொடுப்போம், அதை எப்படி கிளென்ஸ் பண்ணிக்கலாம், எப்படி எல்லாம் நீங்க வந்து அதை கிளென்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுமோ உங்களுக்கு எவ்வளவு வந்து நல்லா இருக்கும் ரிசல்ட் அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். இந்த 7 சக்கரா பிரேஸ்லெட் சில்வர்ல வேணும்னாலும் கஸ்டமைஸ்ட் அவைலபிள், சைஸ் மெஷர்மெண்ட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். தென் வந்து இந்த பிரேஸ்லெட் நார்மலாவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா மூன் ஸ்டோன்ங்க, ரொம்ப ரொம்ப இப்போ நிறைய பேத்துக்கு தேவையான ஸ்டோன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடி சம்பந்தமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, கர்ப்பப்பையில என்ன பிரச்சனைகள் இருக்கு, மெயின் திங் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், குழந்தையின்மைக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இது நிறைய நம்ம கஸ்டமர்ஸ் ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. நான் சாய் ஷாப்பிங் பேஜ்லயும் போஸ்ட் பண்ணிருக்கேன், நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. சோ உண்மையாவே வந்து ரொம்ப ரியலா ஒர்க் ஆகுறது. பட் வித்தவுட் ட்ரீட்மெண்ட் நீங்க பண்ண முடியாது. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கே நிறைய பேர் 2 ட்ரீட்மெண்ட் 3 ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெயிலியர்ஸ் நிறைய இருக்கு. சோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க நீங்க இதை வேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு சக்சஸ் நடந்திருக்கு, 90% சக்சஸ் ஆயிருக்கு. சோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற இந்த மூன் ஸ்டோன் பாத்தீங்கன்னா குழந்தைக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றவங்க வாங்கி வேர் பண்ணுங்க. குழந்தைக்கான ஸ்டோன் தாங்க மூன் ஸ்டோன். தென் பிசிஓடி, கர்ப்பப்பை சம்பந்தமான எந்த பிரச்சனை நீங்க ட்ரீட்மெண்ட்ல போறீங்க அது உங்களுக்கு கியூர் ஆகணும், அது சரியாயி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியணும் அப்படின்னும் நீங்க மூன் ஸ்டோன் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கணையம் ப்ராப்ளம் இருக்கவங்க கம்பல்சரி மூன் ஸ்டோன் பயன்படுத்துங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அது நாளடைவுல உங்களுக்கு சரியாயிடும். உங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் போக போக சரியாகும். இந்த கிறிஸ்டலும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஃபார் கணையம் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு. ஃபர்டிலிட்டி, இவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான ஸ்டோன். பிசிஓடி எல்லாருமே நீங்க இதை வேர் பண்ணலாங்க. தென் பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ்ல growth ஆகிறதுக்கு சொல்றீங்க, பிசினஸ் growth ஓகே எனக்கு, பட் வந்து பிசினஸ்ல நான் என்னதான் growth-ஆ போனா கூட எனக்கு என் உழைப்புக்கான ஊதியம் இல்ல. நான் பிசினஸ்ல நல்லா தான் இருக்கேன், ஒர்க்லயும் என் பொசிஷன்ல நல்லா தான் இருக்கேன், ஆனா எனக்கு வந்து
அந்த எப்படி சொல்றது சக்சஸ்க்கான எனக்கு அந்த உழைப்புக்கேத்த ஊதியம் இல்ல, எனக்கு அதுக்கான ரெகக்னைசேஷன் கிடைக்கல, நான் ஒர்க் பண்றதுக்கானது அப்படின்னு சொல்றேன், எனக்கு டர்காய்ஸ் ப்ளூ யூஸ் பண்ணலாமா வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு queries இருக்கும். சோ அவங்களுக்கு சொல்றேன், இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் growth இது எப்படின்னா நமக்கு இருக்கிற இடத்துல நம்மளோட இன்கம் ஃப்ளோ ஆகட்டும், ப்ரொமோஷன் ஆகட்டும், இதெல்லாமே தடங்கள்ல இருக்கும். இது எதுவுமே வந்து எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கான ஊதியம் கிடைக்காது, எவ்வளவுதான் பண்ணாலும் அதுக்கான சக்சஸ் இருக்காது. அவங்க அந்த பிளாக்ஸை ரிலீஸ் பண்ண கிரியேட்டிவிட்டி அண்ட் growth யூஸ் பண்ணும் போது அந்த இது தடை உடையும். கண்டிப்பா உங்களுக்கு உடைஞ்ச அடுத்த சக்சஸ்க்கான நீங்க போகிறதுக்கு உங்க இதுலயே ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்ல வேற ஜாபே கிடைக்கலாம். உங்களுக்கு இது இல்லாம ஒரு நல்ல போஸ்டிங்ல ஒரு நல்ல இன்கம்ல உங்களுக்கு ஒரு வேற ஜாப் கூட கிடைக்கும். சோ அந்த மாதிரி இது ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். கிரியேட்டிவிட்டி அண்ட் growth இது வந்து பிளாக் இருக்கிறவங்க நீங்க யூஸ் பண்ணுங்க. என்னோட வேலையில எனக்கு ப்ரொமோஷன் வரல, என்னோட இன்கிரிமெண்ட் வரல, நான் ரொம்ப நாளா முயற்சி பண்றேன், என்னை தாண்டி என் கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் நடக்குது, பட் எனக்கு மட்டும் ஏன் அது நடக்கல, எனக்கு மட்டும் ஏன் வரல அப்படின்றவங்க, பிசினஸ்மே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு, அது பிசினஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணணும், அது growth ஆகிறதுக்கு ஆல்ரெடி என்கிட்ட பிசினஸ் இருக்கு, நான் டர்காய்ஸ் ப்ளூ யூஸ் பண்ண இதுவே வந்து growthக்கு நீங்க அடுத்த லெவல் போறதுக்கு, அந்த பிளாக்ஸ் ரிலீஸ் பண்ணி அடுத்த லெவல் போறதுக்கு இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் growth பிரேஸ்லெட் நீங்க பயன்படுத்தலாம். இன்னைக்கு நான் செலக்டிவா பிரேஸ்லெட்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். தென் பாத்தீங்கன்னா அமித்திஸ்ட் வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், போருக்கு போகும்போது மன்னர்கள் வந்து சக்சஸ்க்காக கொண்டு போன ஸ்டோன் தான் அமித்திஸ்ட். நம்ம ஜெயிக்கணும், ஒரு இடத்துல ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும், எழுதுற எக்ஸாம்ல வின் பண்ணணும், நல்ல படிப்பு வரணும். படிப்பு நான் பெரிய பெரிய எக்ஸாம்ஸ், பேங்க் எக்ஸாம் எழுதுறேன், குரூப் 4 குரூப் 3 என்னென்னமோ எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறேன். ஆனா எனக்கு ஃபெயிலியர் தான் இருக்கு. அந்த எக்ஸாம்ஸ்ல எனக்கு வந்து ஒரு ரொம்ப லோ கேட்டகரியில இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு போறதுக்கும், இப்போ என் ஆபீஸ்லயே வந்து அடுத்த லெவல் போறதுக்கு நான் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருக்கேன், அதுல சக்சஸ் கொடுக்கணும், அந்த இன்டர்வியூல நான் செலக்ட் ஆகணும், நான் எடுக்கிற காரியம், நான் பிசினஸ் பண்றேன்னா பிசினஸ்ல எடுக்கிற காரியம் அது சக்சஸ் ஆகணும். இப்போ ஒரு நியூ பிசினஸ் எடுக்கிறேன், அது சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆகணும், அதோட ஸ்டார்ட் அப் தான் இது. சோ அதுக்கு சக்சஸ்க்கான ஸ்டோன் தான் வந்து அமெத்திஸ்ட். படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அமெத்திஸ்ட். தென் நீங்க வந்து லாபிஸ் சொல்லுவீங்களே படிப்புக்கு, இந்த லாபிஸ் யூஸ் பண்ணலாமா? லாபிஸ் கண்டிப்பா படிப்புக்கு, பியூர்லி படிப்புக்கும் லாபிஸ் இதுதாங்க லாபிஸ். இந்த லாபிஸ் ஸ்டோன் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஸ்டடீஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, தெய்வீக ஆற்றல், நம்ம ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபடும் போது உங்களுக்கு இந்த லாபிஸ் ஸ்டோன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆன்மீகத்துக்கும் ரொம்ப நல்லது, படிப்புக்கு சூப்பரா இருக்கும். லாபிஸ்ல நம்ம கிட்ட குட்டி கணபதியும் இருக்காங்க, எல்லா ஸ்டோன்லயுமே குட்டி குட்டி கணபதி இருக்காங்க, இவ்வளவு சின்ன கணபதி இருக்காங்க. தென் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த கணபதி கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி இவங்க சிட்ரியன் கணபதி பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே இந்த கணபதி வந்து சிட்ரியன், பணம் ஈர்ப்புக்காக வர கணபதி. அந்த மாதிரி எல்லா மாடல்லையுமே எல்லாத்துலயுமே நம்ம கிட்ட கணபதி இருக்காங்க. அமெத்திஸ்ட் சக்சஸ்க்கான கணபதி, சக்சஸ் ஸ்டோன். நான் அமெத்திஸ்ட் இப்ப காமிச்சேன் இல்லையா, இந்த அமெத்திஸ்ட்ல இந்த மாதிரி கணபதி இருக்காங்க. சோ படிப்புக்கு லாபிஸ், ஸ்டடீஸ்க்கு லாபிஸ் காமிச்சேன் இல்லையா, அந்த லாபிஸ்ல கணபதி. சோ ஒவ்வொரு ஸ்டோன்லயும் உங்களுக்கு ஒவ்வொரு கணபதி இருக்காங்க. தென் பாத்தீங்கன்னா ரூட் சக்கராக்கான ரூட் சக்கராக்கான ஸ்டோன் தானே, ஆமா. டைகர் ஐலயும் இருக்காங்க, எனக்கு த்ரோட்ல நிக்குது டக்குன்னு வரல, நான் சொல்றேன். டைகர் ஐக்கான ஸ்டோன். தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலயும் இருக்கு, இப்ப என்கிட்ட சாம்பிள்ல அதுதான் இருக்கு. ரோஸ் குவாட்ஸ் காமிச்சல்லையா ஹாப்பினஸ்க்கு, அதுலயுமே நம்ம கிட்ட கணபதி இருக்காங்க. இவங்க எல்லாம் உங்களுக்கு கம்மி தான், நீங்க இவங்க எல்லாமே கூட வாங்கலாம். அந்த சில்னஸ்லயே நீங்க ஃபீல் பண்ண முடியும் ஒரிஜினாலிட்டி. அந்த குட்டி ஸ்டோன்லயே வந்து உங்களுக்கு கார்விங் பண்ணிருப்பாங்க. சோ எனக்கு வந்து பெண்டன்ட் ஃபார்ம்ல வேணும், இந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் எனக்கு பெண்டன்ட் ஃபார்ம்ல வேணும் அப்படின்னா, படிப்புக்கு, பணத்துக்கு, ஹாப்பினஸ்க்கு, சக்சஸ்க்கு எல்லாமே பெண்டன்ட் ஃபார்ம்ல இருக்குங்க. எல்லாமே இந்த மாதிரி பெண்டன்ட் ஃபார்ம்ல இருக்கு. இந்த பெண்டன்ட்ஸ் நீங்க வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே சில்வர் ஹூக்குடு, வெள்ளியில கோர்க்கப்பட்ட பெண்டன்ட். இந்த மாதிரி சில்வர்ல உங்களுக்கு மணி மேக்னெட் கிடைக்கும். சோ படிப்புக்கும் சொல்லிட்டேன். படிப்புக்கு பெரிய பிள்ளைங்களுக்கு 10th +1 +2 அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு இந்த நீங்க ஒரு 8th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறமே நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் லாபிஸ்ல சொல்லி. தென் எக்ஸாம்ஸ், ஹையர் ஸ்டடீஸ் இதெல்லாம் போகும்போது
நீங்க வந்து இந்த அமெத்திஸ்ட் யூஸ் பண்ணலாம். தென் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு காம்பினேஷன்ஸ் பண்ண பிரேஸ்லெட் நம்ம கிட்ட இருக்கு. ரொம்ப சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க, கான்சென்ட்ரேஷனே இருக்காது. இதையே அவங்களுக்கு காம்பினேஷன்ஸ் பண்ணிருக்கோம். இதுல ஹவலைட் இருக்கும். பசங்க சேட்டப் பண்ணுவாங்க, சொல்றதே கேட்க மாட்டாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, காம்னஸ் இருக்காது, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணி அவங்கள ஒரு உட்கார வச்சு அவங்களுக்கே அவங்கள புரிய வச்சு அந்த ஸ்டடீஸ் மேல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்ணும். ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும். சோ அதுக்காக தான் இந்த சின்ன பிள்ளைங்களுக்காக போடுற ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனுக்கான பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட்மே சில்வர் ஃபார்ம்லயும் கிடைக்கும். இது இல்ல உங்களுக்கு வந்து நார்மலா இந்த மாதிரி பிரேஸ்லெட்டா வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா கிரீன் அவென்ச்சரிங் பிரேஸ்லெட் எதுக்காகனா இதுவுமே பணம் தாங்க, மணி ஃப்ளோக்காக தான், குபேர லட்சணத்துக்காக, லக்ஷ்மி கடாட்சியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த கிரீன் அவென்ச்சரிங் பிரேஸ்லெட்க்கு உண்டுங்க. இந்த கிரீன் அவென்ச்சரிங் பிரேஸ்லெட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. கிரீனுக்கு அவ்வளவு பவர் உண்டு, பணம் ஈர்ப்புக்கு கிரீன், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ இது குபேர வழிபாடு பண்றவங்க அதிகமா வேர் பண்ணுவாங்க கிரீன் அவென்ச்சரிங் பிரேஸ்லெட். இது பணம் ஈர்ப்பு சக்திக்காக மட்டுமே, பணத்தை ஈர்த்து அதிகரிச்சு கொடுக்கும், அதுக்காக மட்டுமே யூஸ் பண்ற கிரீன் அவென்ச்சரிங் பிரேஸ்லெட். சில்வர், இதுல பெண்டன்ட்டும் அவைலபிள் இருக்கு. இந்த பிரேஸ்லெட் சில்வர் ஃபார்ம்ல கஸ்டமைஸ்ட் 1 வீக் ஆஃப் டைம்ல பண்ணி கொடுக்கும். அதே வந்து கிரீன் அவென்ச்சரிங் வித் 7 சக்ரா, எனக்கு கிரீன் அவென்ச்சரிங்கோட 7 சக்ராவும் மிக்ஸ் பண்ணி வேணும். எனக்கு இது மிக்ஸ் பண்ணி வரும்போது எனக்கு ரொம்ப 7 சக்ராக்கும் போட்ட மாதிரி இருக்கும், கிரீன் அவென்ச்சரிங்கும் போட்ட மாதிரி இருக்கும்னா அந்த பிரேஸ்லெட்டும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க வந்து இந்த நம்பர் கொடுத்திருக்கேன், உங்களுக்கு நான் நம்பர் கொடுத்திருக்கேன் 7200110781 8056090133. இந்த 2 நம்பர் கொடுத்திருக்கேன். இந்த 2 நம்பர்லயே நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இது நிறைய சொல்றீங்க, எங்களுக்கு புரியல, எனக்கு வந்து பர்சனலி இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு, சோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்குமே நாங்க சொல்ல ரெடியா இருக்கோம். நீங்க உங்களோட ஒரு வாய்ஸ் மெசேஜா மட்டும் போடுங்க போதும். ஒரு வாய்ஸ் மெசேஜா போட்டீங்கன்னா அது எதுக்காக போடுறது அப்படிங்கறத நான் சொல்லுவேன். தென் பாத்தீங்கன்னா டைகரை எதுக்காக யூஸ் பண்றது? மணி பிளாக்ஸ், நம்ம கொடுத்த பணம் வரல, மணி பிளாக்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் நான் முயற்சி பண்ற பிளாக் இருக்கு, பிசினஸ்லயும் நிறைய பிளாக் இருக்கு, எதை தொட்டாலுமே பிளாக்ஸ் இருக்கு அப்படின்றவங்க டைகரை யூஸ் பண்ணலாங்க. டைகரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைகரை நீங்க யூஸ் பண்ணலாம். எல்லா பிளாக்ஸுமே ரிலீஸ் ஆகும். எந்த வகையான பிளாக்ஸ் இருக்கு, தடைகள் இது எல்லாமே உடைச்சிக்கிட்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஸ்டோன் வந்து டைகரை தான். இத ஜென்ஸ் மாலையா அணியும் போது அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கும். ஜென்ஸ் வந்து மாலையா யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேரு. டைகரை மாலையா யூஸ் பண்ண நல்ல ஒரு பிசினஸ் வரவேற்பு இருக்கும். அவங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ற இடத்துலயுமே ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாமே வரும். அந்த மாதிரி பிளாக்ஸ் எதுவுமே இருக்காது. தடங்களை தவிர்த்து முன்னோக்கி போறதுக்கு தாங்க இந்த டைகரையும் சில்வர்ல நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. பெண்டன்ட் ஃபார்மும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. பெண்டன்ட் ஃபார்ம் இப்போதைக்கு இல்ல, பெண்டன்ட் ஃபார்ம் வேணா ரெடி பண்ணி கொடுத்துடலாம். தென் வந்து பிரேஸ்லெட்டா உங்களுக்கு வேணும்னாலும் பிரேஸ்லெட்டா நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சில்வர்ல. கஸ்டமைஸ்டு தான், சில்வர் பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ்டு தான். கிரீன் அவென்ச்சரிங் இந்த மாதிரி ஹேங்கரா வேணும் அப்படின்னா கூட இந்த ஹேங்கர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க. கிரீன் அவென்ச்சரிங் ஹேங்கர் அவைலபிள் இருக்கு. வீட்டுல லட்சுமி கடாட்சிங்க பூஜை ரூம்ல மாட்டலாம். ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பண்ண ஈர்ப்பு சக்திக்கு யூஸ் பண்ற இந்த கிரீன் அவென்ச்சரிங் ஹேங்கரும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டிக்கு நான் என்னதாங்க போடுறது, நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு, இந்த நெகட்டிவிட்டிக்கு நான் என்னதான் போடுறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி ரிமூவலுக்காக மாத்திரமே பாத்தீங்கன்னா பிளாக் டர்மலைன். இந்த பிளாக் டர்மலைன் ஒன்லி நெகட்டிவிட்டி ரிமூவலுக்காக தான். கண் திருஷ்டி இல்லாத பர்சன்ஸே கிடையாது. நம்ம போய் எது ஒண்ணு பண்ணாலுமே அதுல கண் திருஷ்டி தான் அதிகமா இருக்கும். அவங்க அதை பண்றாங்களே, அவங்க இதை பண்றாங்களே, அவங்க அப்படி பண்றாங்க, ஏதாவது ஒரு விஷயம் இந்த கண் திருஷ்டி நமக்கு இருந்துட்டே இருக்கும். எப்படிதான் இவங்க ஏர்னிங்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. நம்ம சம்பாதிக்கிறதுனோ 10 ரூபாய் தான். அந்த 10 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா அவங்க போறாங்க வராங்க, எப்படி போறாங்க எங்க வராங்கன்னே தெரியல, நிறைய சம்பாதிக்கிறாங்க போல இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கண் திருஷ்டி ஒண்ணு கிரியேட் ஆகும். அந்த கண் திருஷ்டி கிரியேட் ஆகும் போதே நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. கை கால் மூட்டு வலின்னு வர ஆரம்பிச்சிருது, ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் பெயின் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்த ஃபாஸ்டா பண்ண ஆரம்பிக்க மாட்டோம், கொஞ்சம் ஸ்லோவாயிடும். எவ்வளவு ஃபாஸ்டா ஓடணுமோ அப்படியே ஸ்லோ ரேஸ் மாதிரி ஆயிடும், அவ்வளவு ஸ்லோவா போகும். அந்த மாதிரி இடத்துல நீங்க இந்த பிளாக் டர்மலைன், கண் திருஷ்டிக்கு பிளாக் டர்மலைன் மாத்திரம் கிடையாது,
ஈவிலையுமே நீங்க கந்திருஷ்டிக்கு யூஸ் பண்ணலாம். தென் பாத்தீங்கன்னா ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன், ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷனுமே நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா செலனைட் இருக்கும். செலனைட் மெயின்லி இருக்குதுன்னா செல்ஃப் கிளென்சிங். செலனைட் எப்பவுமே செல்ஃப் கிளென்சிங் தான். ஆனா செலனைட் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்டோன், ரொம்ப மெப்பமான இருக்கிறதுலே ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கக்கூடிய ஸ்டோன் வந்து செலனைட். இந்த செலனைட் வந்து கிளென்ஸ் பண்ண உங்களை. சோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு. இதுல ஈவிலை, பிளாக் டெர்மலைன் அண்ட் செலனைட் இது எல்லாமே காம்பினேஷன்ஸ் பண்ணி வந்துரும். சோ இதெல்லாமே காம்பினேஷன்ஸ் பண்ணி வரும்போது இது உங்களுக்கு வந்து பிரைசிங் கூட இருந்தாலும் இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இல்ல எனக்கு பிளாக் டெர்மலைன் மட்டும் வேணும்னாலும் நம்ம கிட்ட பிளாக் டெர்மலைன் மட்டும் அவைலபிள் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா தூக்கமே இல்லைங்க, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. தூக்கத்துக்கு என்னதாங்க பண்றது? தூக்கத்துக்கும் ஸ்லீப் வெல் நம்ம கிட்ட ஒரு பிரேஸ்லெட் இருக்குங்க. இது நல்லா உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கிறிஸ்டல் வேர் பண்ணும்போது மன அமைதியாச்சுனாலே நிம்மதியா தூங்கிடலாங்க. அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்க்கான பிரேஸ்லெட் நம்ம கிட்ட இருக்கு. தென் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட், சுகருக்கு நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த லெவல்ல கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். பிரேஸ்லெட் மட்டும் போட்டா வந்துருமானா சத்தியமா வராது. இப்ப நீங்க இவ்வளவு பிரேஸ்லெட் சொல்றீங்களே, இந்த பிரேஸ்லெட் போட்டா பணம் வருமானா வராது. இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மள படின்னு சொல்லி, அப்பா அம்மா வந்து நல்லா படிப்பா, உன்னால முடியும், நீ படிக்கிற அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாங்களே, அந்த மாதிரி இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நம்மள என்கரேஜ் பண்ணும் நம்மள போறதுக்கு. ஏன்னா நம்ம சோர்ந்து உட்கார்ந்து இருக்கும்போது தட்டி நம்மள வந்து ஓட வைக்கிறதுக்கான எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். நம்ம எதை நோக்கி போறோமோ அதுக்கான பவர் இது கிட்ட இருக்கு. அது நம்மள வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த கிறிஸ்டலை நீங்க பேசலாம், கிறிஸ்டல் கிட்ட நீங்க தாராளமா பேசலாம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும், இது எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்ற மாதிரி நீங்க இந்த கிறிஸ்டலோட எப்பவுமே கனெக்டடா பேசலாம். எல்லா கிறிஸ்டலுமே பாத்தீங்கன்னா, இந்த எல்லா கிறிஸ்டல்ஸ் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன், எல்லா கிறிஸ்டலுமே நமக்கு ஒரு அம்மா மாதிரி சப்போர்ட்டிவா இருக்குமே. இது வந்து உங்களுக்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்குமானா, உங்களை வந்து சம்பாதிக்க தூண்டும், உங்களை ஹாப்பியா வச்சுக்க தூண்டும், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்க ஹெல்ப் பண்ணும். அதை தாண்டி நம்மளும் சில விஷயங்கள் பண்ணணும், இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. நான் இதை வாங்கி போட்டுட்டு எனக்கு இன்கம் வருமா அப்படின்னு கேக்குறவங்க தயவு செஞ்சு கான்டாக்டே பண்ணாதீங்க. அதுவே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான். இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா நீங்க வாங்கும் போதே தெரிஞ்சிடும். இன்னொன்னு, நம்மளுக்கு இவ்வளவு 5 இயர்ஸ் மேல கஸ்டமர் இருக்காங்க. அந்த கஸ்டமர்ஸ் ரெகுலராவே வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா. எப்ப நம்ம ஒரு இடத்துல ஒரு பிளாக்க வைக்கிறோமோ அப்பவே நம்பிக்கைன்ற இது குறையும் போதே உங்களுக்கு அங்க நெகட்டிவ்ஸ் வந்துருது. நம்பிக்கை இருந்தால் வாங்கலாம், நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்க வாங்கவே வேண்டியது இல்லை. ஏன்னா நம்பிக்கையோட வாங்குற மக்கள் ஏராளமா இருக்காங்க. அதனால அவங்களுக்காவது அது ஹெல்ப்ஃபுல்லா போகும். ஸ்படிகம், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஸ்படிகம் யூஸ் பண்றாங்க. மாலையா யூஸ் பண்ண முடியாது, எனக்கு பிரேஸ்லெட் ஃபார்ம்ல வேணும் அப்படின்னாலும் பிரேஸ்லெட் ஃபார்ம்ல இருக்கு. இது சில்வர்லயுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க. ரொம்ப கோவப்படுறேன். எதுக்காக தான் நான் கோவப்படுறேன், எதுக்கு கோவப்படுறேன் எனக்கே தெரியல. பார்த்தாலே எரிஞ்சு விழுறேன். காலையில தூங்கி எழுந்ததுமே நம்ம என்ன பண்ணோம் என்ன பண்ணலன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. ஆப்போனன்ட்ல இருக்கவங்கள ஏதாவது ஒண்ணு அவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி சத்தமா பேசணும். அவங்கள வந்து நமக்கு இருக்க கோவத்தை அவங்க மேல காமிச்சிடணும் நம்ம அப்படின்னு நம்ம கோவப்பட்டுட்டே இருக்கோம் பாத்தீங்களா. ஏதோ அந்த கோவத்தை நம்ம வெளிப்படுத்துறோம்னு சொல்லி நிறைய உறவுகளை வந்து நம்ம தவிர்க்கிறோம். அம்மான்ற உறவு, அப்பான்ற உறவு, அண்ணன் தம்பிங்கிற உறவு, பிள்ளைங்கன்ற உறவை அவங்க மேல நம்ம கோவத்தை காட்டுறோம். நமக்குள்ள இருக்க கோவத்தை, நமக்கு வேற ஏதோ பிரச்சனையில கூட கோவம் இருக்கும், அந்த அழுத்தம் வந்து நம்ம முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட காமிச்சிருவோம். ஆனா நமக்கு தோணும், ஐயோ நம்ம வந்து தேவையில்லாம நம்ம பிள்ளை மேல காமிச்சிட்டோமே, தேவையில்லாம அம்மா மேல காமிச்சிட்டோமே, தேவையில்லாம அப்பா மேல காமிச்சிட்டோமே. நம்ம கோவத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம ஏன் இப்படி பண்றோம், நம்ம கோவம் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ஹவலைட் யூஸ் பண்ணலாம். என் கோவத்தை நானே கண்ட்ரோல் பண்ணணும், என் கோவம் எனக்கு கம்மியாகணும், எனக்கு கோவம் அதிகமா வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹவலைட் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுங்க. தென் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கு. அந்த கோவமோட உச்சம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. எனக்கு காம்னஸ் மட்டும் இல்லாம அதுல இருந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் வேணும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கு. அது கோவத்துக்காக ஹவலைட் காமிச்சிருந்தவங்களுக்கு கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அதிகமா இருக்கு, நான் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதட்டம், ஒரு பயம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு, எனக்கு ஒரு தெளிவாவே நான் யோசிக்க முடியல, இதை பண்ணா இது நடந்துருமோன்னு ஒரு தயக்கம், ஒரு பயம், உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா
இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பிரேஸ்லெட் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். உங்க கோபத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம உங்களை போல்டாவும் உங்களை எப்பவுமே ஆரோக்கியமாவும் வச்சுக்கிறதுக்கும், கண் திருஷ்டியில இருந்தோ அந்த பயத்துல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பாத்ல கொண்டு போறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க கூட உங்க டிப்ரெஷன்ஸ் நிறைய ரெடியூஸ் பண்ணி டிப்ரெஷனை குறைச்சி கொண்டு வரதுக்கு இந்த ஸ்டோன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்கான ஸ்டோன். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு சொன்னீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் தான் உங்களுக்கு அனுப்புவோம். இதுவுமே சில்வர், எல்லாமே சில்வர் கஸ்டமைஸ்ட் அவைலபிள் இருக்குங்க. எனக்கு பைரட் மட்டும் பிபிக்கு கூட நம்ம கிட்ட காம்பினேஷன்ஸ் படி பிபிக்கான பிரேஸ்லெட் கூட இருக்கு. பிபினாலே நிறைய டென்ஷன் ஆகும். இந்த பிபி எப்பவுமே கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற கிறிஸ்டல்ஸ். அந்தந்த சக்கராச கண்ட்ரோலா வச்சுக்கிட்டாலே நம்மள பாடியும் கண்ட்ரோல் ஆயிடும், மனசும் கண்ட்ரோல் ஆயிடும், அமைதியா இருப்போம். அமைதியா இருக்கணும்ன்ற எண்ணம் முதல்ல வரணும். இதை நம்ம போடுறோம், கண்டிப்பா நம்ம மாறுவோன்ற எண்ணங்கள் தான் மெயினா மாத்தோங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட நீங்க கண்டிப்பா இதை செயல்படுத்துங்க. பிபி அதுக்கான பிரேஸ்லெட் அவைலபிள் இருக்கு. ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் நிறைய பேர் என்கொயரியில கேட்கிற ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் நான் சில்வர்ல கையில போட்டிருப்பேன். கண் திருஷ்டிக்காக மெயின்லி யூஸ் பண்றது, நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இது எல்லாமே போக நான் போட்டிருக்கிறது. ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் நான் காமிக்கிறது இது சில்வர் பிரேஸ்லெட். இது வந்து நார்மல். உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர்ல வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்க சில்வர்ல நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1 வீக் ஆஃப் டைம் கஸ்டமைஸ்ட். உங்களோட சைஸ் கொடுத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். சில்வர் அண்ட் நார்மல் ரெண்டுமே ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் அவைலபிள் இருக்கு. சூரியன் ஆதிக்கம் சன்ஸ்டோன் யூஸ் பண்ணணும். எனக்கு லீடர்ஷிப் மெயின்டெனன்ஸ், நான் இருக்கிற துறையில நான் வந்து என்னோட லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும், அதுல நான் எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், என்னோட நேம் வந்து டாப்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நிறைய நமக்குள்ள இருக்கும் இல்லையா ஒரு தாட். நான் அந்த இடத்துல நல்ல பேர் வாங்கினா நான் தான் அந்த இடத்துல நல்ல பேர் வாங்க, நான் இருக்கணும், அந்த இடத்துல இருந்து நான் டிராப் ஆகக்கூடாது, என்னோட மெயின்டைன் பண்ணிட்டே போகணும் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த சன்ஸ்டோன் யூஸ் பண்ணுங்க. லீடர்ஷிப் மெயின்டெனன்ஸ்க்கு தான் கம்பல்சரி இந்த சன்ஸ்டோன். சிட்ரின் ஆஸ் இட் இஸ் மணி ஃப்ளோ. பணம்னா சிட்ரின் பைரட், கிரீன் அவெஞ்சரிங் இது எல்லாமே மணி ஃப்ளோக்காக தான். நாங்க வந்து பாத்தீங்கன்னா சிட்ரின் அண்ட் கார்னெட்டை வந்து நான் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிருப்பேன் சில்வர்ல. இது வந்து கார்னெட், தென் இது சிட்ரின். நான் வந்து டைமண்ட் கட் சிட்ரின் போட்டிருக்கேன். இது நார்மல் கட். உங்களுக்கு எந்த கட்ல வேணும்னாலும் பிரைஸ் டிஃபர் ஆகும், அதுதான். சோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது சிட்ரின்கான பிரேஸ்லெட். இது வந்து நான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டிருப்பேன். இது பணம் ஈர்ப்பு சக்தி. கார்னெட்டும் பணம் ஈர்ப்பு சக்திக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் சிட்ரினும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை நான் காம்பினேஷன்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது நார்மலாவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சிட்ரின் பிரேஸ்லெட். லைவ்ல இப்ப கனெக்ட் ஆயிருக்கவங்க நிறைய பேர் லைவ் பார்க்காதவங்க கண்டிப்பா லைவ் ரெக்கார்டட் லைவ் போய் பாருங்க. இல்ல எனக்கு வந்து நீங்க சொல்றதுல வந்து எனக்கு ஐடியா இல்ல, நான் உங்ககிட்ட வந்து இது மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்லுவீங்களான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நாங்க சொல்லுவோங்க. உங்களுக்கு என்ன வேணும் நீங்க கேளுங்க, தாராளமா சொல்லுவோம். ஃபார் பிசினஸ் மேம், நீங்க பிசினஸ் வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா அதை பத்தி நான் பேசியிருப்பேன். உங்களுக்கு 2 கிறிஸ்டல் காமிச்சிருப்பேன், டர்காய்ஸ் ப்ளூ அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் growth. புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கு இல்ல இருக்கிற பிசினஸ் ரொம்ப டவுனா இருக்கு, அதை வந்து நான் growth பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு கேக்குறீங்கன்னா அதுக்கானது தனியா செப்பரேட்டா இருக்கு. சோ உங்களுக்கு என்னங்கறத நான் கொடுத்திருக்க நம்பர்ல கூட நீங்க பேசி ஒரு வாய்ஸ் மெசேஜா எனக்கு அனுப்புங்க, நான் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை கொடுக்குறேன். இந்த கார்னெட் வந்து நான் ரிங் ஃபார்ம்ல காமிச்சிருந்தேன். இந்த பண ஈர்ப்பு சக்திக்கான இந்த ஆமை ரிங் நான் காமிச்சிருப்பேன். இந்த ஆமை ரிங்கா மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இந்த மாதிரி பிரேஸ்லெட் ஃபார்ம்லயும் கார்னெட் அவைலபிள். கார்னெட் இந்த மாதிரி பிரேஸ்லெட்டாவும் அவைலபிள். இல்ல சில்வர்ல எனக்கு வந்து காம்பினேஷன்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து அவைலபிள் இருக்கு. பிசினஸ் டவுன் சொல்றீங்களா? டவுன்னா கிரியேட்டிவிட்டி அண்ட் growth மேம். நீங்க எனக்கு ஒரு கிளியரா வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, என்ன நான் கேக்குற கேள்விக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க, சோ தட் எனக்கு உங்களுக்கு கரெக்டா சஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க கொடுத்திருக்க நம்பருக்கு வாய்ஸ் டெக்ஸ்ட் போடுங்க. இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் growth நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். எல்லா கிறிஸ்டலையும் எடுத்து ஒன்னா போட்டுட்டேன், அதனாலதான் இருக்கு. ஓகே. இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் growth போகும்போது நீங்க கேக்குற டவுட், நான் இருக்கிற பிசினஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த கிறிஸ்டல் நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க யார் பிசினஸ் ரன் பண்றீங்க, என்ன டீடைல்ஸ் எனக்கு சொல்லுங்க. சோ அதுக்கேத்த மாதிரி நான் உங்களுக்கு எப்படி போடலாம் என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ்ல கிளியரா போடுங்க, ஏன்னா இதுல உங்களுக்கு மெசேஜ்ல போட முடியாது. சோ நீங்க அதனால வாய்ஸ் மெசேஜ்ல போடுங்க, பேசி போடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான கிறிஸ்டல் சஜஸ்ட் பண்றேன்.
இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் growth வந்து பிளாக் ஆயிருக்க பிசினஸ் ரீக்ரோத் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். கார்னெட் வந்து ரிங் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். தென் பிரேஸ்லெட் ஃபார்ம்லயும் அவைலபிள் இருக்கு. தென் எல்லாத்துலயுமே வந்து பெண்டன்ட்டும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. எல்லாமே பெண்டன்ட் அவைலபிள் இருக்கு. சில்வர் ஹூக்கட் பெண்டன்ட். இந்த பெண்டன்ட்ஸ்மே வந்து நீங்க வேற மாதிரி இந்த மாதிரி ரிங் ஃபார்ம்ல வேணும், இல்ல இந்த மாதிரி ஸ்டோன் வைஸ் எனக்கு பெண்டன்டா வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க. நீங்க வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தென் பாத்தீங்கன்னா மகாமேரு கிறிஸ்டல் கிளியர் குவார்ட்ஸ்ல மகாமேரு பூஜை அறையில யூஸ் பண்ற மகாமேரு எல்லா கோயிலுமே நீங்க பாத்திருப்பீங்க. இந்த மகாமேரு கிளியர் குவார்ட்ஸ்ல நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. பூஜை அறையில யூஸ் பண்றதுக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பா புக்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பீஸ் தான் இருக்கும். யாருக்கு வேணுமோ ஜஸ்ட் கீழே கொடுத்திருக்க நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான பிரைஸ் டீடைல்ஸ் சொல்லிடுவோம். இந்த குட்டி குட்டி கணபதி காமிச்சிருப்போம். ரோஸ் குவார்ட்ஸ்ல, கிரீன் அவெஞ்சரிங்ல, டைகர் ஐல எல்லாத்துலயுமே நம்ம கிட்ட இருக்கு. கார்னெட்ல இருக்கு. தென் பாத்தீங்கன்னா கிளியர் குவார்ட்ஸ்லயும் இருக்கு. நிறைய பேர் கிளியர் குவார்ட்ஸ் விரும்புவாங்க. சோ அதுலயுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. எது வேணாலும் நீங்க புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தென் ஜிபோ காயின்ஸ் மணி அட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ற ஜிபோ சிம்பிள் காயின்ஸ் எப்பவுமே நம்ம கிட்ட நம்ம பேக்ல இருக்க வேண்டியது. நெகட்டிவிட்டி ரிமூவல் நம்ம பிரேஸ்லெட்டா போட்டு போக முடியாத இடத்துக்கு கூட நம்ம பேக்ல கேரி பண்ணலாம். நெகட்டிவிட்டி ரிமூவலுக்கு இந்த சிம்பிளோட தான் வரும்னு சொல்ல முடியாது. பிளாக் காயின் எதுல வேணா வரலாம். நெகட்டிவிட்டி ரிமூவலுக்கான பிளாக் டெர்மலைன் காயின் இது. நெகட்டிவிட்டி ரிமூவல், கண் திருஷ்டி, கோளார் மெயின் இதுதான் தேவை. சோ இது எப்பவுமே நம்ம பேக்ல இருக்க வேண்டிய ஒண்ணு. பண ஈர்ப்பு சக்திக்கான நம்பர் காயின் பின்னாடி பேக்ல ஜிபோ சிம்பிள் இருக்கும். இந்த பண ஈர்ப்பு சக்திக்கான ஜிபோ காயின் கிரீன் அவெஞ்சரிங்ல இருக்கும். கிரீன் அவெஞ்சரிங்ல இருக்க கிரீன் காயின் பண ஈர்ப்பு சக்திக்கு. தென் எப்பவுமே ஒரு ஹாப்பினஸ், என்னதான் பணம் இருந்தாலும் ஹாப்பியா இல்ல, சந்தோஷமே இல்ல அப்படின்னும் போது அந்த பணம் இருந்தும் பயனில்லை. பணம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கணும். சந்தோஷம் இருந்தா மட்டும் தான் அந்த பணத்தை நம்ம சந்தோஷமா யூஸ் பண்ண முடியும். பணம் வந்தா சந்தோஷம் வந்துடும் தான். அதை தாண்டி சில டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும். என்னதான் பணம் இருக்கு, எனக்கு நிம்மதியே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? சோ அதனால இது 3 நம்ம லைஃப்ல ரொம்ப தேவையான ஒண்ணு. கண் திருஷ்டி, கிரீன் அவெஞ்சரிங் பண ஈர்ப்புக்கு, ரோஸ் குவார்ட்ஸ் நல்ல ஹாப்பினஸ் ஆகும், நல்ல ஒரு பாண்டிங்கா கிரியேட் பண்றதுக்கு. இது 3மே நம்ம பேக்ஸ்ல கம்பல்சரி டிராவலிங்ல வச்சுக்க கூடிய ஒண்ணு. நம்ம வீட்லயுமே எப்பவுமே இருக்கணுங்க. இந்த காயின்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க குயிக்கா புக்கிங்க போட்டுக்கலாம். தென் உங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நாங்க அது வந்து உங்களுக்கு ரெகுலரா லைவ்ல காமிக்கிறேன். நான் உங்களுக்கு நிறைய போடுறேன், வீடியோஸாவும் அப்டேட் பண்றோம். நீங்க அதையுமே பாருங்க. உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா கூட நீங்க டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. இது அவைலபிளான கண்டிப்பா நாங்க அதுக்கான அவைலபிலிட்டியை உங்களுக்கு சொல்றோம். இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச். நான் நிறைய பிரேஸ்லெட்ஸ் காமிச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த லைவ் இதோட முடிக்கிறேன். இதனுடைய போட்டோஸ் வேணும், இதனுடைய டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நான் கொடுத்திருக்க நம்பர் 7200110781 8056090133 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கால்ஸ் மேக்ஸிமம் அட்டன் பண்ண மாட்டோம். நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி பேசுறோம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச். நன்றி.